வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கோம். நீங்களும் எங்களை விடவும் மகிழ்ச்சியா இருக்க எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இயற்கை கிட்டையும் பிரபஞ்சத்துக்கிட்டையும் நம்மளோட முருகன் கிட்டையும் நம்ம மனசார நம்ம வேண்டிக்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு என்னப்பா பேச போறோம்? இன்னைக்கு உங்க சப்ஜெக்ட் தான். ஆமா, நிறைய பேர் வந்து அப்பா திங்கக்கிழமையில இருந்து என்னோட சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிடும். இது ஒரு வாரம் மாத்தி இருக்கட்டும். கண்டிப்பா. அதனால அடுத்த வாரம் ஃபுல்லா என்னோட சப்ஜெக்ட். நிறைய பேர் வந்து அம்மா ஜிஆர்டி எடுத்துட்டீங்களா, அந்த விளாக் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. இன்னும் போகல நாங்க. சரிங்களா? இந்த வாரம் வந்து பூஜா குட்டிக்கு நிச்சயதார்த்த பட்டுப்புடவை எடுத்துட்டு அடுத்த வாரம் போயிட்டு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். எல்லாமே நம்ம பூஜாஸ் கிச்சன்ல உங்களுக்கு லென்த் விளாகா வரும். நம்மளோட சேனல்ல அதை பத்திலாம் ஷார்ட்ஸா நாங்க கண்டிப்பா போடுறோம். சரிங்களா? பாருங்க. இன்னும் எடுக்கலப்பா, முடிஞ்சிருச்சு. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். நகை வந்து எப்ப சீட்டு போடணும், நகை சீட்டு எப்போ வந்து நம்ம வாங்கணும் அப்படின்றது எல்லாம் தெளிவாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். நிச்சயமா நீங்க அதில் போயிட்டு பாருங்க. நம்ம நேத்திக்கு எதில் விட்டோம் அப்படின்றதுல இருந்து தொடங்கலாம். சரிங்களா? பள்ளி படிப்பு அதில் தான் போயிட்டு இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அம்மா நீங்க எத்தனாவது வகுப்பு வரை படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து 10ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்கேன். 94 to 95 10வது நான் முடிச்சது. அம்மா வந்து மார்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மார்க்லாம் இல்லை, 278 மார்க் தான் நான் வாங்கியிருக்கேன். சரிங்களா? அதில் வந்து சோஷியலில், இங்கிலீஷில், தமிழில் இது மூணுத்தில் மட்டும் கொஞ்சம் நிறைய மார்க்கு, 80 77 அந்த ரேஞ்சில். மீதி எல்லாத்துலேயும் இதில் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் பாஸ் தான், 36 மார்க் தான். நான் தான் சொன்னேன்ல எனக்கு மேக்ஸ் வராது. ஆனால் இப்போ மேக்ஸ் பயங்கரமாக வரும். எனக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லையா இல்லை எப்படி வரலன்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்பா நல்லா மேக்ஸ் போடுவார். அதேமாதிரி சயின்ஸ்லேயும் வந்து ஆவரேஜாக ஒரு 44 தான் சயின்ஸில். சரிங்களா? மார்க் வந்து அதனால் அம்மாவோட மார்க்கை கூட 10th மார்க்கு கூட நான் சொல்லிட்டேன். எனக்கு வந்து 8th வந்து நான் படிச்சுட்ருக்கிறேன். அப்போ வந்து லீவ் விட்டாச்சு. அப்போ தேர்ச்சி, அப்போல்லாம் லெட்டர் தான் போடுவாங்க பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாஸ் பண்ணிட்டேன். அந்த லெட்டர் வந்துருச்சு. அதை எடுத்துக்கிட்டு வெயிலில் குடு ஒரு 11 மணி வாக்கில் என் கையில் கொடுத்தாங்க. எடுத்துக்கிட்டு குடுன்னு ஓடுறேன் அம்மாவை பார்க்க. எங்கள் அம்மா கவரேஜ் ஸ்ட்ரீட்டில், சைதாப்பேட்டில் கவரேஜ் ஸ்ட்ரீட்டில் ஒருத்தவங்க வீட்டில் வேலை பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே போயிட்டு அம்மா கிட்ட காட்டுறேன், பாருமா இந்த மாதிரி வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் வந்து 2 மாசம் பக்கம் லீவ் இருக்கும். என்னப்பா 2 மாசம் வெயிலுக்கு அதுல கடைசி ஒரு 15-20 நாள் இந்த லெட்டர் பார்க்கிறதுக்கே நமக்கு டைம் சரியா இருக்கும். போஸ்ட்மேன் பின்னாடியே அலைஞ்சிட்டு கிடப்போம். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அக்கா வந்து ஈவினிங்ல பாத்திரம், நானும் அக்காவும் போய் பாத்திரம் தேய்ச்சிட்டு வரோம். அக்கா வந்து தேய்ப்பாங்க, நான் கழுவுவேன். அப்படிதான் ஒரு நாள் வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கும்போது அம்மா வந்து பூ பெய்திட்டேன், ஏஜ் அட்டன் பண்ணிட்டு. அது எனக்கே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அக்கா கிட்ட சொல்றேன். அக்கா கிட்ட சொன்னதும் அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி 5 நிமிஷம் அப்படியே உட்காரு, நான் கடகடன் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை வாங்கல. முடிச்சுட்டு அந்த ஓனர் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அம்மா கிட்ட எல்லாருக்கும் சொன்னது. அம்மாக்கெல்லாம் சந்தோஷம். உடனே எனக்கு ஏகப்பட்ட அட்வைஸ் நடக்குது. இனிமேல் வந்து நீ தெருவில் ஆம்பளை பிள்ளைங்க கூட எல்லாம் விளையாடக்கூடாது, கோலி விளையாடுவோம். அப்பெல்லாம் இப்படி அடிக்கிறது அந்த மாதிரி விளையாடுவோம். அப்போ வந்து ஆம்பளை பசங்க கூட விளையாடக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த வயது வரைக்குமே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் வெளியே விளையாடுவோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. அங்கே போயிட்டு அப்போ வந்து மாரியம்மா மாரியம்மா அந்த கரகாட்டக்காரன் படம் வந்த புதுசு. நாங்கள் எல்லாரும் வேப்பில் எடுத்துக்கிட்டு அங்கே போய் ஜாலியாக ஆடுவோம், டான்ஸ் பண்ணுவோம். எல்லாமே இந்த செம்ம ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி தான். அப்புறம் ஒரே ஒரு மாங்காய் வாங்குவோம் கடைக்கு போயிட்டு. அந்த ஒரு மாங்காவை ஒருத்தர் வீட்டிலேருந்து உப்பு எடுத்துகிட்டு போயிடுவோம், ஒருத்தர் வீட்டிலேருந்து மிளகாத்தூள் எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணி சாப்பிடுவோம். அந்த ஏஜ்லலாம் மாங்காய்லாம் சாப்பிட்றதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த எல்லாரும் ஒன்றா சேர்ந்தோம்னா கட் பண்ணால் ஆளுக்கு ஒரு பீஸ் வரப்போகுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கே வந்து ஒரு பொண்ணு அங்கே எனக்கு தெரியும், ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டா. அவளும் நானும், பகவதி அக்கா பேர், தங்கச்சி பேர் சத்யா, 2 பேரும். தம்பி ஒருத்தர் இருந்தான், அவன் பேர் சுப்பிரமணி. 3 பேரும் சேர்ந்து நாங்கள் நான் ஒன்று 4 அவங்க அம்மா அப்பா வெளியே போயிடுவாங்க. அவங்க அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுவார், அவங்க அம்மா வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. என்ன மாதிரி தான் நான் எப்படி தனியாக கிடப்பனோ அவங்களும் அந்த மாதிரி தனியாக கிடப்பாங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா விளையாடுவோம். எங்கள் அம்மா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்கள் அம்மாவுக்குன்னு ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாயபாஸ் விளையாடுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து ஏரியாவே கலக்குவாங்க. ஒரு அக்கா முனியம்மான்னு சொல்லிட்டு அவங்க வந்து சீட்டு போடுவாங்க, நிறைய சீட்டு எல்லாம் போடுவாங்க. அவங்க கூட தான் எங்கள் அம்மா சேர்ந்து விளையாடுவாங்க எப்போயாவது டைம் இருக்கும்போது. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். அவங்க கொஞ்சம் பணக்காரு, கொஞ்சம் பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் வந்து நண்டு குழம்பு வச்சுருந்தாங்க. நல்ல ஜோனு மழை பெய்யுது.
அவங்க குழந்தைக்கு போட்டு தந்ததோட நிக்காம கூட நானும் விளையாடுறேன்ல அவங்க பாப்பா கூட, எனக்கும் கூப்பிட்டு அன்பா சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. அந்த நண்டு குழம்பு ருசி இருந்துச்சு பாருங்க, இப்ப வரைக்கும் என்னால மறக்க முடியாது. எங்க அம்மாவுக்கு விளையாட்டுக்கு இடையில ஒரு வாய் ஊட்ட போன, வேணாம்மா நீ சாப்பிடு, குழந்தை சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சாப்பிட்டு நாங்க விளையாடுறோம்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா அந்த சாப்பாடு சாப்பிட்டேன். அந்த அக்கா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆகி போயிட்டு இருக்கோம். எனக்கே ஏதோ இப்போ வந்து 46 வயசு ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு அதனால சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி வந்து எப்பவுமே அதுதான் நம்ம கூட. நம்ம இன்னைக்கு நீங்க கேட்பீங்க, ஜெயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க, பரவாயில்ல நீங்க வந்து நல்லா பாத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அப்படிதாங்க. நம்ம குழந்தை மாதிரிதான் அவங்களும். நம்ம வீட்டுக்கு நமக்கு நிறைய அவங்க எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க தெரியுமா. ஒருத்தனை விட்டு அன்னைக்கு வந்து கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன் நம்ம வீட்டுல நடக்குது. ஒரு ஆளுக்கு உட்காருங்கடானா உட்கார மாட்டானுங்க. இல்ல நாங்க எல்லாம் ஒன்னா உட்காந்துக்கிறோம் எல்லாருக்கும் போட்டு பிடிச்சி கடைசி பந்தையில தான் அவங்க உட்காந்து சாப்பிட்டாங்க. சோ அவ்வளவு ஒத்துமையா இருக்கிறாங்க. அதனாலதான் என் ஜெயோட ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும் அங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான் கடைசி பந்தி தான் உட்காருவோம். ஏன்னா நாங்க உட்காந்து சாப்பிட்டா அடுத்து யாருக்கும் சோறு இருக்காது. அப்பாவோட கஷ்டம்லாம் கண்ணீர் கதை இதை விட பயங்கரமா இருக்கும். நீங்க கேட்கும் போது அடுத்த வாரத்துல இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுவார் பாருங்க. அந்த மாதிரி அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டதும் அம்மா வந்து அவங்க கிட்டதான் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து பாப்பா இதுவாயிடுச்சுன்னு சொன்னதும் அவங்க எல்லாருக்கும் சொல்லி என்ன பண்ணாங்க, உடனே அப்பவே தண்ணி ஊத்தி உட்கார வச்சுட்டாங்க. அவங்க சொல்லித்தராங்க, இப்படி போகணும், அப்படி பண்ணணும், நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்மையாவே சொல்றேன், மனசுல இருந்து அப்பெல்லாம் இந்த பேட் எல்லாம் கிடையாது, துணிகள் தான். நம்மளே வந்து அதை கசைக்கணும், நம்மளே காய வச்சு நம்மளே இது பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில ஏஞ்சதும் எனக்கு அந்த முட்டையெல்லாம் கொடுத்துருவாங்க. முட்டை நல்லெண்ணெயில மிளகுத்தூள் போட்டு வெள்ளைத்தூள் போட்டு கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் முட்டை கொடுத்துருவாங்க வெறும் வயிற்றுல ப்ரஷ் பண்ண சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த எண்ணெயை கொடுத்துருவாங்க. எண்ணெயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறது இதெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட இட்லி சொல்லிட்டு, நான் தான் சொன்னனே ரவக்கண்ணா, அவங்க கிட்ட இட்லி சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க கொண்டாந்து இட்லி வச்சிருவாங்க. நான் சாப்பிட்டுட்டு தனியாவே இருக்கணும். எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு ஏஜ் அட்டன் பண்ண குழந்தை, எங்க அம்மா அப்பாவுக்கும் என்னை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லதான். இருந்தாலும் வேற வழி இல்லையே, அங்க போனா தானே பூவா, அங்க போனாதானே சாப்பிட முடியும், வாடகை கொடுக்க முடியும், இவ்வளவு செலவுகள் இருக்குது, பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒண்டியாவே விட்டு போயிடுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. அந்த ஒரு வாரம் 10 நாள் எனக்கு போனது ஒரு யுகம் போன மாதிரி. ஏன்னா தொடர்ந்து எங்கேயும் ஓட முடியாது. ஒரு பாத்ரூம் ஏதாவது போகணும்னாலும் நான் வந்து பின்பக்கமா சுத்தி தான் போனோம். ஒரு பாத்ரூம் தேய்க்கணும்னாலும் ஒரு துணி துவைக்கணும்னாலும் வீட்டை சுத்தி தான் போனோம். ஏன்னா மெயின் ரோட்லயே வீடு. நான் கதவை திறந்தாலே ரோடு தான், மெயின்லயே இருக்கிறதால. ஒரு ஃபேன் கிடையாது, ஏன்னா குட்டி ரூம் தான் அதெல்லாம். ஒரு ஃபேன் கிடையாது. கதவை சாத்தினபடியே இருக்கும். வெந்து ஊத்தும். நான் தான் வெந்து ஊத்துனாலும் அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா ஏஜ் அட்டன் பண்ணிடுறோம், நம்ம வெளியே போனா நம்மளை பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும். அப்பா அம்மா வர வரைக்கும் நான் அப்படியே தான் வந்து இருப்பேன். அப்புறம் வந்து இதை மாதிரியே போச்சு அந்த ஒரு வாரம் 10 நாள். இதுக்கு இடையில வந்து ஃபங்க்ஷன் நம்ம இப்பயே வச்சு விட்டுருவோம், இதை வந்து அதுக்கப்புறமா கொண்டு போனால் லேட் ஆகும் அப்படின்றதுக்காக ஃபங்க்ஷன் வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு சத்திரம் அதெல்லாம் நம்ம பார்த்து பெருசாக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, என்னதான் வந்து நம்ம வீட்டு வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறதுல வந்து கஞ்சத்தனம் பண்ணாலும், அப்போ அவங்க வீடு வந்து பின்னாடி ஒரு வீடு கட்டியிருந்தாங்க, புதுசாக வாடகை விடுறதுக்காக கட்டியிருக்காங்க. அம்மா போய் கேட்டாங்க வேலை செய்கிறவங்க அவங்க ஓனர் கிட்ட, அம்மா இந்த மாதிரி பாப்பா வந்து பெரியவள் ஆயிட்டா இல்லையா, அவளை சத்திரம்லாம் நாங்கள் வைக்க முடியாது, உங்களுக்கே தெரியும் எங்கள் நிலமை, உங்கள் வீடு கொஞ்சம் தரீங்களா, நாங்கள் அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. அவங்க என்னவோ தெரியல, எதுவுமே சொல்லலை. சரிம்மா நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் சிம்பிளாக யாரெல்லாம் நெருங்கிய சொந்தமோ அவங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு எனக்கு வந்து 9வது நாளே அந்த ஃபங்க்ஷனை சீரும் சிறப்பமாக நடத்தினாங்க. அப்போ சமையலுக்கெல்லாம் ஆள் வைக்கல. எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமத்தில் இருக்கும்போது சரி, யாராவது சொந்தக்காரங்க கூப்பிட்டா அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம்னா அம்மாவே போய் நிறைய பேருக்குலாம் சமைப்பாங்க. ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க எங்கள் அம்மா. அம்மாவோட சேர்ந்து அந்த சொந்தக்காரங்க எல்லாமே மோஸ்ட்லி இப்போதான் நம்ம சமையல்காரங்க கேட்ரிங் இதெல்லாம் இப்போதான் நம்ம சமைக்கிறோமே தவிர, அப்பெல்லாம் அந்த சொந்தங்களே சேர்ந்து சமைச்சிருவாங்க. அம்மாலாம் நிறைய வீட்டுக்கு போய் செஞ்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு, இன்னும் ஊரில் எங்கள் அண்ணி வீட்டுக்கு, எல்லாருக்கும் வீட்டுக்கும் போய் எங்க அம்மா சமைச்சிருக்காங்க, நான் பாத்திருக்கேன். சோ எங்க அம்மா எங்க அண்ணங்க எல்லாமே சேர்ந்து சமைச்சிட்டாங்க. அப்பெல்லாம் வந்து ஒரு விசேஷனாலே எல்லார் வீட்ல இருந்தும் ஒவ்வொருத்தர் வந்து கூடவே இருப்பாங்க. காய்கறி கட் பண்றது, பாத்திரம் தேய்க்கிறது, எல்லா வேலையும் செய்வாங்க. அதெல்லாம் வந்து இது அவங்க வீடு, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்களே செய்யாது. அதுதான் கரெக்ட் தான். அப்ப பெருசா வந்து ஃபங்க்ஷன்ல எல்லாம் எந்த போட்டோ எல்லாம் எடுக்கல. என்ன ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு என்ன கூட்டிட்டு போய் ஸ்டுடியோல டைரக்டா ஒரே ஒரு போட்டோ எடுத்தாங்க, அவ்வளவுதான். அது ஒரு போட்டோ இருக்கு. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடினேன்.
அப்போ எடுத்த ஒரு போட்டோ இருக்கு, 2 போட்டோ இருக்கு. கண்டிப்பா நான் எடுத்துட்டு காட்டுறேன். இதை தாண்டி வந்து பெருசா வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போட்டோ வைக்கலாம். அப்பெல்லாம் ஏழ்மை தானே, அப்பெல்லாம் அந்த அளவுக்கு வசதி இல்லை. ஆனா இப்ப பாருங்க, நமக்கு இறைவன் கொடுத்த வாழ்க்கை. நம்ம நினைச்சா இந்த கிரக பிரவேசத்துக்கு இதை போட்டோ ஆல்பம்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணி வீடியோவும் எடுத்து வச்சிருக்கோம், போட்டோ ஆல்பமும் பண்ணியிருக்கணும். எல்லாமே இருக்கு நம்மளுக்கு. ஏன்னா அப்புறம் வர்ஷா குட்டிக்கும் ஆல்பம் பண்ணோம், பூஜா குட்டிக்கும் ஆல்பம் பண்ணி வச்சிருக்கிறோம். ஏன்னா இது எல்லாமே இறைவன் வந்து நமக்கு இதுக்கப்புறம் நம்ம கஷ்டத்தை பார்த்து கொடுத்த வாழ்க்கை. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம இந்த நிலைமையை வச்சு நீங்க கஷ்டப்படுறோம்னு நினைக்காதீங்க. சிறப்பாவே மாறும். இந்த ஏஜ் அட்டன் பண்ண விஷயம் நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்ப இருக்கவங்க ஆண் பெண் 2 பேருமே வேலைக்கு போறீங்க, ஒரு வீட்டுல அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போறீங்க. அந்த குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. நான் தனிமையில இருந்த மாதிரி அந்த குழந்தைய விட்டுட்டு போகாதீங்க. இப்ப வந்து சத்தான உணவை கொடுங்க. அந்த குழந்தைங்களுக்கு லீவு சொல்லிடுங்க, ஒரு வாரம் 10 நாள் பாப்பா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கூடவே இருங்க. அவளுக்கு என்ன தேவையோ இந்த முட்டை கொடுக்கறது, நல்லெண்ணெய் கருப்பட்டி தூள் மிளகுத்தூள் போட்டு கொடுக்கறது, கருப்பு உளுந்து களி வச்சு கொடுக்கறது, கருப்பு உளுந்துல வடை சுட்டு கொடுக்கறது, இதெல்லாம் செய்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு பின்னால இந்த இடுப்பு வலி, அதுக்கப்புறம் இந்த கர்ப்பப்பை பிரச்சனை, அந்த மாதிரிலாம் குழந்தை இல்லாம பிரச்சனை, இதெல்லாம் எதுவுமே வராது. அதுக்காக தான் நான் அந்த விஷயத்த சொல்றேன். அதனால ரொம்ப சிறப்பா பார்த்துக்கோங்க. நான் பட்ட கஷ்டம் என் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூஜாவுக்கும் சரி வர்ஷா குட்டிக்கும் சரி என் வீடு நிறைய சொந்தங்கள் இருந்தாங்க. எல்லாரும் வர வச்சு நம்ம அப்ப ஆக்கி அரிக்கிறதுக்கும் கஷ்டமே பட மாட்டோம். எத்தனை பேர் இருந்தாலும் சமைப்போம். இப்பவும் சரி அப்படிதான். எத்தனை பேர் வந்துட்டாலும் நமக்கு சமைக்கிறதுலயோ எதுலையுமே பிரச்சனையே இல்லை. செய்துட்டு நம்ம அன்போட அவங்களுக்கு கவனிக்கும் போது ஒருத்தவங்க கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்கம்மா, இவ்வளோ பேரை நீங்க வர வச்சு செஞ்சு போடுறீங்க, நீங்க வந்து அன்னபூரணிமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி அந்த 2 குழந்தைங்களுக்கும் நாப்பட்ட மன வருத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுன்னு கிடையாது. அந்த காலத்துல எல்லாருமே வந்து இல்லாதப்பட்டவங்க நம்மள மாதிரி இருக்கிறதுங்கலாம் வீட்டுல யாருன்னா வந்தா இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிடுறது அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா எதுவுமே இல்லைன்னா கூட வாசல்ல கண்டிப்பா ஒரு முருங்கை மரம் இருக்கும். முருங்கை இலையை உடைச்சிட்டு வந்து அந்த கீரையை மட்டும் பொரியல் பண்ணி சாப்பிட்டெல்லாம் நாங்க எத்தனையோ நாள் நாங்க படுத்துருக்குறோம். நம்மாழ்வார் ஐயா சொல்வாரு, அது அந்த மாதிரிதான் அது ஞாபகத்துக்கு வரும். ஒரு மாடோ ஒரு வீட்டுக்கு ஒரு பசு மாடோ ஒரு முருங்கை மரமோ இருந்ததுன்னா நீங்க யாருமே பட்னியா தூங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா நம்மளுக்கு இடம் இருக்கிறது அதுல இருக்க வாய்ப்பு கிடைச்சா நம்ம தோட்டம்லாம் போட்டு நம்ம அழகா பாத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம வீடு மட்டும் தான் பெரிய விஷயம் தான். இருக்கிறதுக்கு வீடு கிடைச்சதே பெரிய விஷயம். கண்டிப்பா அந்த மாதிரி தான் நீங்க குழந்தைங்களை தனியா விடாம உங்க கூடவே வச்சு நீங்க பாத்துக்கோங்க. சத்தானதா செய்து கொடுங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் 8th முடிச்சு அப்புறம் 9th அதே ஸ்கூல்ல பக்கத்துல 8th வரைக்கும் தான் அந்த ஸ்கூலு. எங்க மிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். என்னோட ஃபங்க்ஷனுக்கு அம்மா அப்பா போய் கூப்பிட்டு மிஸ் எல்லாம் வந்து நல்லா பிளஸ் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா, சின்னதா பண்ண இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதுவும் நீங்காத மனசுல இருக்கு. அதுக்கப்புறமா 9th சேர்த்து விட்டுட்டு 10th முடிச்சுட்டேன். அதான் 10th தான் இந்த மார்க் வாங்கியிருந்தேன் இல்லையா. அதுக்கப்புறம் அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, என்னால இதுக்கு மேல படிக்க வைக்க முடியாது, +1 +2 படிச்சுட்டா அதுக்கப்புறம் காலேஜ் படிக்க வைக்கணும், காலேஜ் படிச்சுட்டா அதுக்கேற்ற நான் மாப்பிள்ளை பணக்கார இடத்துல தேடணும், நம்மளால சக்திக்கு முடியாது. நான் தான் சொன்னேன் இல்லையா, அம்மாவுக்கு வந்து நான் பிறக்கும் போது 40 வயசு, அப்ப எனக்கு ஒரு 15 வயசுன்னா அம்மாவுக்கு 55 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேல வந்து எங்களால உன்னை பாதுகாப்பு பண்ண முடியாது, அதனால நீ எங்களால் படிக்க வைக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த 10th நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டினதுக்கு அப்புறமா எனக்கு வந்து டெய்லரிங்ல கொஞ்சம் ஆர்வம், சரிங்களா? அந்த மிஷின் கூட இருக்கு பாருங்க. அப்புறம் டெய்லரிங் கிளாஸ் அனுப்புனாங்க. அது ஒரு 1 month தான் என்ன அனுப்புனாங்க. அப்புறம் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு வேலைக்கு சேர்த்து விட்டுட்டாங்க. யார் சேர்த்து விட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்க மாமாவோட தம்பி வந்து அந்த எக்ஸ்போர்ட்ல வேலை செஞ்சாரு. எங்க அக்கா வீட்டுக்காரரோட தம்பி அவர் வந்து சேர்த்து விட்டதை தான் நான் போய் வேலை செஞ்சேன். அந்த கம்பெனியில ஏற்கனவே ஒரு பிரபலம் வேலை செஞ்சிருக்காரு. யார் தெரியுமா? நம்மளோட தலை அஜித் குமார். அவர் வந்து அந்த கம்பெனியில பேக்கிங் செக்ஷன்ல சேர்ந்திருக்காரு வேலை. அவரு சேர்ந்து செய்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் நான் போய் அப்ப சேர்றேன். எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க, தலை அஜித் குமார் கூட இங்கதான் பேக்கிங் செக்ஷன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவர் பார்த்தா, அவரோட ரசிகர்கள் பார்த்தா கண்டிப்பா இதை ஞாபகப்படுத்துங்க. அவர் ஒர்க் பண்ணிருக்காரு வெஸ்டர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், அந்த கம்பெனி பேர், சரிங்களா? ஈக்காட்டு தாங்கல்ல இருக்கு. அதுல சைக்கிள் அம்மா தான், நான் எனக்கு 9th படிக்கும் போதே சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த சைக்கிள்ல தான் தினமும் போயிட்டு வருவேன். அந்த சைக்கிள்ல என்ன நடக்கும்னா, காலையில நான் ஃபுல்லா காத்தடிச்சு கொண்டு போய் நிப்பாட்டுவேன். வெயில் ஃபுல்லா காத்து இறங்கிடும். வரும்போது நான் தள்ளு ராஜா தள்ளுன்னு சொல்லிட்டு தள்ளிட்டு தான் வரணும். போகும்போது ஓட்டிட்டு போக வேண்டியது, வரும்போது தள்ள வேண்டியது. இப்படியே வந்து கொஞ்சம் வருஷங்கள் போச்சு. அதுக்கப்புறம் அப்பாவை திருமணம் பண்ணி சிம்பிளா தான் நடந்துச்சு, சரிங்களா? மேரேஜ் வந்து ரொம்ப நீங்க கேட்குற மாதிரி போட்டோ ஆல்பம் போடுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க.
ரொம்ப சிம்பிளா தான் நடந்துச்சு. இருக்கிற போட்டோஸ் எல்லாம் அதுக்கப்புறம் நிறைய போட்டோஸ் நிறைய இருக்கு. நம்ம வந்து அதை தனியாவே ஒரு இது போட்டு காட்டலாம் உங்க விருப்பப்படி. சரிங்களா? சோ அம்மாவோட லைஃப்ல இதுதான் நடந்துச்சு. திருமணத்துக்கு பிறகு அப்பாவோட வாழ்க்கை வரலாறு அவரோடதெல்லாம் சொல்லி முடிக்கட்டும். அவர் பிறந்த ஊரு அது எல்லாமே அவர் சொல்லி முடிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம என்னெல்லாம் பண்ணோம், சேவிங்ஸ் என்னெல்லாம் பண்ணோம், குழந்தைங்க பிறந்தாங்க, எல்லாமே நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? வேற என்னப்பா நீங்க ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லி முடிங்க. ஒன்றும் இல்லை, இதுதான் இப்போ வந்து அடுத்த வாரம் திங்கட்கிழமை வந்து நம்ம செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்பா பத்தின தகவல், அப்பா எங்க பிறந்தாங்க, என்ன படிச்சிருக்காங்க, சரிங்களா, அப்பா எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டாங்க, அப்பா என்னோட கதைகளை அப்பா எப்படி பல முறை கேட்டிருக்காரோ அதே மாதிரி அப்பாவோட கதைகளை நான் பல முறை கேட்டு நான் அழுதெல்லாம் கூட இருக்கேன். இப்படிலாம் கஷ்டப்பட்டீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதெல்லாம் இருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே நாங்க தெரியப்படுத்துறோம். இதெல்லாம் எதுக்குன்னா உங்க லைஃப்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த கஷ்டத்துல நீங்க வெளியே வரீங்க, நிச்சயமா உங்க லைஃப் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? கஷ்டம்ன்றது ஒண்ணும் கிடையாது, எல்லாரும் உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதை விடலாம் நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்களுக்கு பார்க்கும்போது இது வந்து ரொம்ப சாதாரணமா தெரியும். இதெல்லாம் ஒரு கஷ்டமா, நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் தெரியுமா கண்டிப்பா அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும். இப்ப நீங்களே இதே போல நம்ம யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க இல்லையா, நம்ம எல்லாம் வாழ்க்கையில முன்னேறவே முடியாதா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு வந்தவங்களுக்கு, டேய் இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களே இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா நம்ம ஏன் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். எனக்கு நான் கஷ்டம்னு தெரிஞ்சது அந்த இவ்வளோ உழைச்சிட்டு அந்த தீஞ்சு போன பிரியாணி நம்மளுக்கு கொடுவாங்க, அது எனக்கு கஷ்டமா தெரிஞ்சது. இன்னொன்னு அவ்வளோ சின்ன பொண்ணு தான் நான். ஒருத்தவங்க அவ்வளோ பெரியவங்க, அவங்க டாய்லெட் போவாங்க, அவங்கள பிடிச்சி தூக்கி அவங்களுக்கு கழுவி விட்டு அதை கொண்டு போய் நம்ம டாய்லெட்ல ஊற்றி மறுபடியும் அதை வாஷ் பண்ணி கொண்டு வந்து அதை அந்த இடத்துல அதை வச்சுட்டு அவங்கள வந்து குளிக்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னோட வயசுக்கு மீறின இது. சரிங்களா? என்னை விட பெரியவங்களுக்கு வந்து அதாவது ஒரு இஸ்லாமியர் வீட்டுல நான் சொன்னேன் இல்லையா, இஸ்லாமியர் பண்ண மாட்டாங்கன்னு. நான் எனக்கு தெரிஞ்ச இஸ்லாமியர்லாம் பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல இந்த விசேஷ நாள் வந்துட்டு அவங்களுக்கு பயந்து ஓடுவோம். ஏன்னா வெள்ளப்படவாயான்னு ஒருத்தர் இருக்காங்க, வெள்ளக்கரப்புமான்னு ஒருத்தர் இருக்காங்க, பொக்க தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடு போட்டே கொண்டுருவாங்க. அதுல யாரு கேட்டு அங்க போய் சாப்பிட்டு நான் தான் சொன்னேனே, அவங்க வீட்லயே ஏதோ ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு அவங்க தான் இடம் கொடுத்தாங்க. அந்த அண்ணன் வந்து என்ன கூட்டிட்டு போய் இங்க சாப்பிட்டு அம்மா கிட்ட போய் சொல்லாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மேல் வீட்டு அண்ணி அப்படியே சுட என்ன செய்யறாங்களோ தினமும் வேலை செய்யறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இன்னொரு அண்ணியும் அதே மாதிரிதான் கொடுப்பாங்க. ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கிறதால நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாதுல்ல. அது என்னவோ எங்க கெட்ட நேரம் அந்த ஒருத்தர் கையில நம்ம மாட்டி நமக்கு இவ்வளோ பெரிய அனுபவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில கிடைச்சிருக்குது. அதுதான் நாங்க சொல்ல வரோம். சரிங்களா? அது ஒரு சின்ன அனுபவம் தானே, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அதான் சொல்றேன், நான் அதனாலதான் உறுதியா சொன்னேன். நான் இப்ப வேலை செய்யற இடத்துல கூட ஒரு பாய் இருந்தார், அன்வர் பாயின்னு சொல்லிட்டு. அவரெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ரம்ஜானு பக்ரீத் இதெல்லாம் வந்துச்சுன்னா முதல்ல பிரியாணியை வடிச்சு பேக் பண்ணி தூக்கிட்டு ஒரு பெரிய பையில தூக்கிட்டு கேட்ல நின்று எங்களை கூப்பிட்டு 25 பொட்டலம் இருக்கு போதுமா, இல்ல பத்தலன்னா சொல்லுங்க நான் தம்பி கிட்ட கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஒரு 25 பொட்டலம் 30 பொட்டலம் தூக்கிட்டு வந்து கையில கொடுத்துட்டு போவாரு, எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்கன்ட்டு. அந்த மாதிரி தானே இருக்கு அப்படின்றத நம்ம யோசிப்போம். ஆனா இருக்கு, அம்மா சொல்லும் போது எங்களுக்கு ஞாபகம் வருது, ஒரு சிலர் இங்கேயே கூட இருக்காங்க, அவங்க பெருசா செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி போய் எல்லாருக்கும் செய்யணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது ஒவ்வொரு இடத்த பொறுத்து, அவங்க வளர்ற விதத்தை பொறுத்து. இப்ப நம்ம அதை கற்றுக் கொடுத்து வச்சிருக்கோம், நம்ம பிள்ளைங்களுக்கு அதே நல்ல எண்ணம் இருக்கு. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் என்ன பண்ணணும்னாக்கா இதை நம்ம கத்துக்கிட்டு நாம இந்த மாதிரி வளர்ந்த பிறகு அடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லபடியா என்ன கண்டிப்பா நிறைய பேர் வந்து உலகத்துக்கு எப்படி கத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. இதுல ஒரு விஷயம் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க, உங்களோட வந்து நீங்க எப்படி மீட் பண்ணீங்க இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்ப எங்களோட வறுமை வந்து இந்த விஷயத்த அனுபவிக்கிறதுக்குலாம் எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. சரிங்களா? அந்த வயதுக்குரிய எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தான் இருந்துச்சே தவிர, அதனாலதான் இப்ப நாங்க ஆசை தீர காதலிக்கிறோம், ஆசை தீர இந்த மாதிரி எங்களுக்கு 2 பேருக்குமே வந்து படத்துல நடிக்கிறது அப்படின்றதான் உள்ளூர் ஆசை. சினிமா சினிமா துறை நான் சொல்ல வரும்போது சொல்றேன் பாருங்க, சாப்பாட்டுக்காக தான் சினிமாவை விட்டே வெளியே வந்தோம் நாங்க. சாப்பாடு இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சினிமா விட்டே வெளியே வந்தோம். அதெல்லாம் சொல்லும் போது டீடைலா சொல்றேன் பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். நடக்காத எல்லாத்தையும் நம்ம இப்ப நடத்தி பார்க்கலாமே, நம்ம இஷ்டம். நம்ம வந்து அந்த ஆசையை நம்ம என்ன போய் படத்துல நடிக்கிறது, நம்ம இஷ்டத்துக்கு அந்த நம்மளே குறும்படம் தயாரிக்க போறோம். நாங்க டிக்டாக் காலத்திலேயே நீங்க போய் பாருங்க,
நாம் தமிழர் 0609 எங்களோட டிக்டாக் ஐடி. வெளிநாட்டு போன் உங்ககிட்ட இருந்துன்னா நீங்க அதுல போயிட்டு பாருங்க. அதுல 50,000க்கு மேல எங்களுக்கு அப்பவே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. அதுல நிறைய பேர் புத்திசாலித்தனமா என்ன பண்ணாங்கன்னா அது அப்படியே இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் கன்வெர்ட் பண்ணிட்டு பொழைச்சிட்டாங்க. ஆனா நாங்க வந்து அப்ப எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியல. நாங்க அப்ப அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் 2021ல பூஜா குட்டி புதுசா சேனல் வந்து தொடங்கினாங்க. சோ நீங்க அதுலயே போய் பாருங்க. அப்பவே நாங்க வந்து ரீல்ஸ் எல்லாம் நிறைய நாங்க போட்டிருக்கிறோம். அந்த ஆசை மனசுக்குள்ள இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இப்ப நாங்க நிறைவேற்றிக்கிறோம். நிறைய பேர் கேட்பாங்க கேள்வி அப்படின்வாங்க, கிளவி வேலையை பாரு உனக்கு இந்த வயசுல தேவையானுவாங்க. நானும் ஆமா எங்களுக்கு இந்த வயசுல தேவைதான். எங்களுக்கு வந்து அதெல்லாம் இல்ல அதாவது அவங்க பார்வைக்கு நம்ம கிளவி, அதுதான் சொல்றேன் சரியா? அதனால நம்ம அதை எடுத்துக்கவே கூடாது. இளமைங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்ம மனசுல இருக்கு. அவங்களுக்காக அதை நாங்க பண்ணிட்டு போறோம். எங்களை ரொம்ப பேருக்கு பிடிச்சிருக்கு, அம்மா நீங்க இந்த மாதிரி நிறைய ரீல்ஸ் போடுங்கன்னு. நான் தனியா ரீல்ஸ் போடுறத பார்த்துட்டு அம்மா நீங்க அப்பாவோட சேர்ந்து ரீல்ஸ் போடுங்க, அதுதான் நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்றதுங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே. எங்களை விரும்புறவங்களுக்காக நாங்க எப்போதுமே இருப்போம். சந்தோஷம். டாடா பை பை. அவ்வளவுதான். டாடா பை பை. திங்கட்கிழமையில இருந்து அப்பாவோட எபிசோட் ஸ்டார்ட்.